அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குஜராத் கடல் பகுதியின் வழியே கடத்தப்படவிருந்த 1800 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. குஜராத் கடல் பகுதியில் நேற்று பறிமுதல் செய்யப்பட்ட 1800 கோடி ரூபாய் மெத் போதைப் பொருள் தமிழகத்திற்கு கடத்தப்படவிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. குஜராத் கடல் பகுதியில் கடலோர காவல்படை மற்றும் அம்மாநில தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் இணைந்து போதைப் பொருட்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குஜராத் கடல் பகுதியில் கடலோர காவல்படை மற்றும் அம்மாநில தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் இணைந்து போதைப் பொருட்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். குஜராத் கடல் பகுதியில் நேற்று பறிமுதல் செய்யப்பட்ட 1800 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத் போதைப் பொருட்கள் தமிழகத்திற்கு கடத்தப்படவிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானிலிருந்து வந்த ஃபிடா என்னும் கப்பலில் வந்தவர்கள் கடலோர காவல்படையை கண்டதும் போதைப் பொருட்களை கடலுக்குள் வீசியிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? குஜராத் கடற்பகுதியில கடலோர காவல்படை மற்றும் இந்த குஜராத் மாநிலத்தினுடைய தீவிரவாத தடுப்பு பிரிவு ATS என்ற அந்த காவல்துறையினுடைய பிரிவு இணைந்து நடத்திய அந்த ஆபரேஷன்ல 1800 கோடி மதிப்பிலான இந்த மெத்தம்பெட்டமைன் என்ற போதைப் பொருள் நேற்று தினம் பிடிபட்டது. இது தொடர்பான விசாரணையில இது பாகிஸ்தானில் இருந்து ஒரு படகு மூலமாக ஃபிடா என்ற பெயர் கொண்ட அந்த படகு மூலமாக இவர்கள் குஜராத் கடற்கரை பகுதியில கடத்தி வந்திருப்பதும், அப்பொழுது இவர்கள் ரோந்து படகை பார்த்துவிட்டு, அதாவது கடலோர காவல்படையினர் ரோந்து படகை பார்த்துவிட்டு அந்த போதைப் பொருட்களை எல்லாம் தண்ணீரில் மூழ்காத வகையிலான பாக்கெட் மூலமாக அதை சீல் செய்து அந்த போதைப் பொருட்களை கடலில் வீசி இருக்கிறார்கள். அதோடு அந்த பாக்கெட்கள்ல ஒரு தொழில்நுட்ப கருவியும் இருப்பதாகவும், அந்த தொழில்நுட்ப கருவி மூலமாக சில மணி நேரங்கள் கடலில் அது மூழ்கி பிறகு மீண்டும் அது கரைந்து மேலே மிதக்கும் வகையிலான அந்த தொழில்நுட்பத்தை அவர்கள் பயன்படுத்தி இருப்பதாகவும், ஆனால் இதை காத்திருந்து இதை தெரிந்து கொண்ட அதிகாரிகள் காத்திருந்து சில மணி நேரங்களுக்கு பிறகு ஒட்டுமொத்த போதைப் பொருட்களையும் 311 கிலோ அந்த போதைப் பொருட்கள் மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருட்களையும் பறிமுதல் செய்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இது அடுத்த கட்ட விசாரணையில இந்த பாகிஸ்தானை சேர்ந்த படகில் இருந்து குஜராத் கடற்பகுதியில் இருந்து வேறொரு படகிற்கு மாற்றுவதற்கு திட்டமிட்டிருந்ததாகவும், அந்த படகு தமிழகத்தைச் சேர்ந்த சாதிக் என்ற பெயர் கொண்ட படகு என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் குஜராத் மாநில காவல்துறை அதிகாரிகள். இதன் மூலமாக இந்த போதைப் பொருட்களை தமிழக பகுதிக்கு கொண்டு வருவதற்கு, கடல் வழியாக கொண்டு வருவதற்கு அவர் திட்டமிட்டிருந்ததாகவும் குஜராத் மாநில தீவிரவாத தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த படகை அனுப்பியவர் யார், இந்த கும்பலுக்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்பது தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், இது தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த அந்த நபர் யார், அந்த படகின் உரிமையாளர் யார் என்பது குறித்து விசாரிக்க தமிழக காவல்துறையை தொடர்பு கொண்டு உதவியை நாட இருப்பதாகவும் குஜராத் மாநில தீவிரவாத தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில தமிழக காவல்துறையும் இது குறித்து விசாரித்து வருவதாக கூறப்படுகிறது. அதே போன்று இந்த விவகாரம் குறித்து இதுவரை யாரும் தொடர்பு கொள்ளவில்லை என்றும் தமிழக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி சரவணகுமார் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.